ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்துக்கே சவால் விடுற ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் கதையை தான். அதுதான் ஹீரோ கில்லர் மான்வாவோட எபிசோட் 1. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த மான்வா உங்களுக்கு செட் ஆகலன்னா கம்மி சாப்டர்ஸ் இருக்கிற எம்சி சீக்கிரமா லெவலப் ஆகுற மாதிரியான வேற ஏதாவது நல்ல மான்வா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாமா? பொதுவா நாம கதைகள்ல என்ன பாப்போம்? உலகம் ஆபத்துல இருக்கும்போது ஹீரோஸ் வந்து காப்பாத்துவாங்க, கரெக்டா? ஆனா இந்த கதையோட உலகமே தலைகீழ் கைஸ். இங்க இருக்கிற ஹீரோஸ்லாம் உலகத்தை காப்பாத்துறவங்க கிடையாது, உலகத்தையே ஏமாத்துற குப்பையை விட கேவலமான கரப்டட் வில்லன்ஸ். இவனுங்களோட அசிங்கமான முகமுடியை கிழிச்சு தொங்க விட வரா நம்ம மாஸ் ஹீரோயின் ஈவா, த ஹீரோ கில்லர். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஹைரைஸ் பில்டிங்ல பயங்கரமான கலவரம் வெடிக்குது. ஒரு டெரரிஸ்ட் கேங் அங்க இருக்கிற அப்பாவி மக்களை பணைய கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. பில்டிங்கை சுத்தி ஸ்வாட் ஆபீசர்ஸ் கன்ஸோட ரெடியா நிக்கிறாங்க. மெகாஃபோன்ல ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சரணடைஞ்சிடுங்கன்னு வார்னிங் கொடுக்கறாங்க. ஆனா அந்த கேங் லீடர் அசர்றதா இல்ல. மரியாதையா எங்களுக்கு வழி விடுங்க, இல்லனா எல்லாரையும் சுட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். இத பார்த்து வெளியே நிக்கிற போலீஸ்காரங்க தங்களுக்குள்ள புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலத்து ஹீரோஸ்லாம் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க. மிஷன்ல அவங்களுக்கு 100% கவனமே இல்ல. அது மட்டும் இல்லாம தலைக்கணம் பிடிச்சு அலையறாங்க. இவனுங்களோட திமிரால தான் நிறைய அப்பாவி உயிர்கள் போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல காத்துல ஒரு கிரீன் கிறிஸ்டல் எனர்ஜியோட செம்ம கெத்தா என்ட்ரி தரான் ஒருத்தன். அவன்தான் இந்த ஏரியாவோட பாப்புலர் ஹீரோ ஜேட். வந்த உடனே போலீஸ பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, சின்ன பசங்களை கூட உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலையா, ஓரமா போய் நில்லுங்கடா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நான் அசால்ட்டா துரத்தி விடுறான். அடுத்த செகண்டே ஜேட் அவனோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி கண்ணுமிக்கும் நேரத்துல பில்டிங்குள்ள பூந்து அந்த டெரரிஸ்ட் லீடர் முன்னாடி போய் நிக்கிறான். லீடருக்கு பயத்துல அப்படியே பகீர்னாயிருது. உள்ளுக்குள்ள நடுங்கிக்கிட்டே பின்னால போ இல்லனா சுட்டுடுவேன்னு கத்துறான். ஆனா கைஸ், நம்ம ஜேட் இருக்கானே, அவன் உண்மையான ஹீரோவே இல்ல. மீடியா முன்னாடி சீன் போடுற பக்கா அக்யூஸ்ட். அவனுக்கு அந்த மக்களோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. அவனோட கிறிஸ்டல் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒரு மாஸ்க் போட்ட தீவிரவாதிய அட்டாக் பண்றான். ஆனா இங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். அந்த அட்டாக்னால நிலத்தடுமாலிய தீவிரவாதியோட கன்ல இருந்து குண்டு பாய்ந்து ஒரு அப்பாவி ஹாஸ்டேஜ் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. ஆமா கைஸ், ஜேட் வேணும்னே தான் அந்த கொலைய நடக்க வைக்கிறான். ஆனா வெளியே இருக்கிற மீடியாவுக்கும் புலீஸுக்கும் முன்னாடி இவன் எப்படி ஆக்டிங் போடுறான் தெரியுமா? ஐயோ, என்னால அந்த அப்பாவிய காப்பாத்த முடியாம போச்சே, இந்த கொடூரமான தீவிரவாதிகள் அவங்கள கொன்னுட்டாங்கன்னு செம்மையா சீன் போடுறான். இதான் கைஸ் இந்த உலகத்துல இருக்கிற போலி ஹீரோஸோட அசிங்கமான முகம். அந்த அப்பாவி இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம போலி ஹீரோ ஜேடு சும்மா இருக்காம, அப்பாவி மக்களை கொல்றதுக்கு உனக்கு எவ்ளோ தைரியம்டான்னு அந்த டெரரிஸ்ட் லீடரை பார்த்து கத்தி அவனை செம்மையா ப்ரொவோக் பண்றான். அதை கேட்டு முழுசா கடுப்பான அந்த லீடர் ஒன்ன முதல்ல போடுறண்டான்னு ஜேட நோக்கி துப்பாக்கிய திருப்புறான். ஆனா நம்ம ஜேட் சும்மாவா விடுவான்? அவன் ஈஸியா எஸ்கேப் ஆகி கண்ணுமைக்கும் நேரத்துல அவனோட ஸ்பீடை யூஸ் பண்ணி அந்த லீடரோட மூஞ்சிய அப்படியே அமுக்கி பிடிக்கிறான். ஒரே இழுத்து அவன்கிட்ட இருந்த துப்பாக்கிய அசால்ட்டா பிடுங்கலாம். அப்படியே காத்துல ஒரு மிட் ஏர் ஸ்பின் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் கெத்தா நிக்கிறான். இப்போ அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாதியோட கைய தூக்கி, மக்களே இவன் தான் இந்த அப்பாவிய கொன்னான்னு ரொம்ப கூலா உலக மகா நடிப்பு நடிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் செஞ்சதுதான் கைஸ் உச்சக்கட்ட கொடூரம். அவனோட அசிங்கமான உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, அதாவது சாட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம மிச்சம் இருந்த அப்பாவி ஹாஸ்டேஜஸையும் அதே துப்பாக்கியால சுட்டு தள்ளுறான். என்ன ஒரு சைக்கோத்தனம் பாத்தீங்களா கைஸ்? அதுக்கப்புறம் அவனோட அல்டிமேட் ஸ்கில்லான பச்சை நிற கிறிஸ்டல் கத்திய, அதாவது அவனோட ஜேட் பிளேட கையில எடுக்கிறான். ஒரே வெட்டு அந்த டெரரிஸ்ட் லீடரோட தலைய துண்டா வெட்டி சாய்க்கிறான். அந்த ரூம்ல மிச்சம் இருந்த எதிரிகளையும் கொடூரமா குன்னு குவிச்சிட்டு வெளியே இருக்கிற மீடியா முன்னாடி சீன் போடுறதுக்காக நியாயத்தை நிலநாட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு ஒரு பெரிய உத்தமன் மாதிரி பில்டப் கொடுக்கறான். ஆனா கைஸ், இந்த அசிங்கமான நாடகத்தை அந்த ஹை ரைஸ் பில்டிங்க்கு வெளியே பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல இருந்து ஒருத்தங்க வெறித்தனமா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம கதையோட ரியல் மாஸ் ஹீரோயின் ஈவா. ஜேடோட இந்த கொடூர முகத்தை பார்த்து அவங்க கண்ணுல வெறித்தனமான கோவம் தெரியுது. அப்போ அவங்க பக்கத்துல நிக்கிற அவங்களோட மென்டார், அதாவது கவுண்ட், மெதுவா பேசுறான். ஈவா, நீ மட்டும் இந்த ஜேடை இன்னைக்கு கொன்னுட்டனா இனிமே உனக்கு என்னோட உதவி தேவையே படாதுன்னு சொல்றான்.
அதுக்கு நம்ம ஹீரோயின் ஈவா லேசா முகத்தை சுளிச்சு அவனுக்கேத்த மாதிரி ஒரு மரண மாஸ் ரிப்ளை குடுக்கறாங்க கைஸ். நான் எப்பவும் உன் உதவிய கேட்டதே இல்ல, இனியும் எனக்கு அது தேவையில்ல. இத கேட்ட அந்த கவுண்ட் நக்கலா சிரிச்சிட்டு அத வார்த்தையில சொல்லாம ஆக்ஷன்ல செஞ்சு காட்டுன்னு சவால் விடுறான். அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் ஈவா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த பில்டிங்கோட எட்ஜுக்கு போய் அங்கிருந்து அப்படியே கீழே குதிக்கிறாங்க கைஸ். காத்த கிழிச்சிட்டு அவங்களோட பாடி முழு வேகத்துல ஃப்ரீ ஃபால் ஆகி கீழே பாயுது. இங்கதான் கைஸ் நாம இந்த உலகத்தோட அந்த இருண்ட பக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல ஹீரோஸ்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கை, அதாவது ஐடியாலஜி இருந்துச்சு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பல பேரை காப்பாத்தணும்னா மெஜாரிட்டி மக்களுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆனா போக போக அந்த கொள்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு அதோட உண்மையான அர்த்தமே இல்லாம போயிடுச்சு கைஸ். நிறைய பேரை காப்பாத்துறோம் அப்படிங்கிற போர்வையில கொஞ்சம் பேரை பலி கொடுக்கறத இவனுங்க ரொம்ப சாதாரண விஷயமா மாத்திட்டானுங்க. நியாயம் தர்மம் எல்லாம் இந்த உலகத்துல எப்பவோ செத்து போச்சு. ஒரு மிஷன்ல அப்பாவி மக்கள் செத்து மடிஞ்சா கூட இந்த கரப்டட் ஹீரோஸ் அதுக்கு எந்த ஒரு பொறுப்பும் ஏத்துக்கிறது கிடையாது. அது ஆக்சிடென்டா நடந்த விபத்தா இருந்தாலும் சரி, இல்ல இவனுங்க வேணும்னே செஞ்ச கொடூரமா இருந்தாலும் சரி, இவனுங்கள கேள்வி கேட்க இந்த உலகத்துல எவனுக்கும் தகுதி இல்ல. சிம்பிளா சொல்லணும் கைஸ், இவனுங்க எல்லாரும் ஹீரோ அப்படிங்கிற மாஸ்க போட்டுக்கிட்டு சுத்துற சைக்கோ வில்லன்கள். அவனுங்களோட வெறித்தனத்தை எல்லாம் அந்த முகமுடிக்கு பின்னாடிதான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகி நைட் ஆகுது. அந்த சிட்டியோட நியான் லைட்ஸ்லாம் பயங்கரமா ஜொலிக்குது. ஆனா அந்த வெளிச்சம் சிட்டிக்குள்ள நடக்கிற இருட்டான அசிங்கங்களை அப்படியே மறைக்குது கைஸ். அப்போ ரோட்ல ஒரு லக்ஸரி கார் செம்ம ஸ்பீடா வந்து நிக்குது. காரோட டோர் ஓபன் ஆகுது. நம்ம போலி ஹீரோ ஜேட் உள்ள இருந்து வெளியே வரான். ரெண்டு பக்கமும் ரெண்டு பொண்ணுங்களோட கை கோத்துக்கிட்டு என்னமோ உலகத்தையே காப்பாத்தின உத்தமன் மாதிரி செம்ம திமிராவும் கெத்தாவும் நடந்து போறாங்க கைஸ். நேரா அங்க இருக்கிற ஒரு விஐபி கிளப்புக்குள்ள நுழையறான் ஜேடு. அவன் உள்ள போனா அடுத்த செகண்ட் அந்த இருட்டுல இருந்து சத்தமே இல்லாம ஒரு நிழல் வெளியே வருது கைஸ். யாருன்னு தெரியுதா? வேற யாரு, நம்ம மாஸ் ஹீரோயின் ஈவா. யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராதபடி ஒரு சைலண்ட் பிரெடேட்டர் மாதிரி அவனுக்கு பின்னாடியே அந்த கிளப்புக்குள்ள நுழையறாங்க. இந்த உலகத்துல ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிற ஹீரோஸ மக்கள் இப்ப கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க கைஸ். புகழும் பணமும் அவங்க கால்ல கொட்டி கிடக்குது. எங்க போனாலும் அவங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் தான். அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் ஏற ஏற அவங்க தலகணமும் ஏறிக்கிட்டே போகுது. தாங்கள் ஏன் ஹீரோ ஆனாங்க அப்படிங்கிற பேசிக் பர்பஸையே இவனுங்க முழுசா மறந்துட்டாங்க கைஸ். கடமை பொறுப்பு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு பவர் மேல இருக்கிற வெறியில தங்களோட அதிகாரத்தை ரொம்ப தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ அப்படிங்கிற அந்த உன்னதமான வார்த்தைக்கு இப்போ எந்த ஒரு அர்த்தமும் இல்ல கைஸ். அது வெறும் ஒரு எம்டி ஷெல். ஹீரோஸ்னு வேஷம் போட்டுட்டு சுத்துற இந்த துரோகிகள் மத்தவங்களோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம மிதிச்சுட்டு போறாங்க. தங்களோட சுயநலத்துக்காக அப்பாவி மக்களோட உயிரை துச்சமா மதிக்கிறாங்க. தேவைப்பட்டா தங்களோட சீக்ரெட்டை மறைக்க கூட இருக்கிறவங்களையே போட்டு தள்ள கூட இவனுங்க தயங்க மாட்டாங்க. இவனுங்களையெல்லாம் வேட்டையாடத்தாங்க நம்ம ஹீரோயின் இப்போ கத்தியோட கிளம்பிட்டாங்க. காலம் மாற மாற இந்த ஹீரோஸோட வேலை ரொம்பவே சின்னதா சுருங்கிடுச்சு கைஸ். அதாவது ரோட்ல போற ஏதோ சில சில்லற வில்லன்களை அடிக்கிறது, அதுக்கு பதிலா மக்கள் இவங்கள கடவுள் மாதிரி கும்பிடணும், அவ்வளவுதான் இவங்களோட டார்கெட்டே. ஆனா அந்த வில்லன்களை விட கேவலமா கொடூரமா இருக்கிறது இந்த கரப்டட் ஹீரோஸ் தான். இப்படி குப்பையை விட கேவலமா இருக்கிற இந்த ஹீரோஸ யார் தான் தட்டி கேட்க போறான்? இந்த அழுகி போன சிஸ்டத்தையும் வெற்றுத்தனமான நியாயத்தையும் எதிர்க்க யாருமே முன் வரலன்னா என்ன, நான் வருவேன். ஹீரோன்னு வேஷம் போட்டுட்டு சுத்துற ஒவ்வொருத்தரையும் வெட்டி சாய்க்கிற கத்தியா நான் மாறுவேன் அப்படிங்கிற வெறியோட நம்ம ஹீரோயின் ஈவா ஒரு ஹீரோ கில்லரா உள்ள இறங்குறாங்க கைஸ். அடுத்த சில நிமிஷத்துல அந்த விஐபி கிளப்புக்குள்ள தன்னோட வழியில குறுக்க வந்த அத்தனை பாடி கார்ட்ஸையும் நம்ம ஈவா அசால்ட்டா அடிச்சு துவம்சம் பண்றாங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க தன்னோட கோட்டை செம்ம ஸ்டைலா இழுத்து விட்டுக்கிட்டு அமைதியா அந்த கிளப்புக்குள்ள ஆழமா நடந்து போறாங்க. அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் ரூம் பக்கத்துல அவங்க நெருங்கும்போது உள்ள இருந்து நம்ம போலி ஹீரோ ஜேடோட குரல் கேக்குது கைஸ். அந்த பிரைவேட் ரூம்குள்ள ரெண்டு பொண்ணுங்களோட செம்ம ஜாலியா உட்காந்துக்கிட்டு நம்ம ஜேடு என்ன பேசிட்டு இருக்கான் தெரியுமா கைஸ்? இந்த உலகத்துல எரிச்சல் ஊட்டுற மாதிரி ஏகப்பட்ட ஹீரோஸ் இருக்கானுங்க.
அவனுங்களையெல்லாம் கணக்கே பண்ண முடியலன்னு புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் ரொம்ப திமிரா, எத்தனை பேர் இருந்தா நமக்கு என்ன, அவனுங்க எல்லாரும் சீக்கிரமே செத்தொழியணும், இந்த உலகத்துல உயிரோட இருக்க தகுதியான ஒரே ஆள் அது நான் மட்டும்தான்னு ஓவரா வாய் பேசிட்டு இருக்கான் காய்ஸ். இவனோட ஓவர் ஆக்டிங்குக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. அவன் அப்படி பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் ஒரு செம்ம பிளாட் ட்விஸ்ட் கைஸ். நம்ம ஹீரோயின் இஹ்வா கரெக்டா அவனுக்கு பின்னாடி போய் மரண மாசம் நிக்கிறாங்க. அடுத்த கணமே 2 பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை வெடிக்குது. அடி தடி ரத்தம்னு அந்த ரூமே மொத்தமா ரணகலமாகுது கைஸ். உள்ள இருந்த பொண்ணுங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம அலறி அடிச்சிட்டு 4 பக்கமும் செதறி ஓடுறாங்க. தன்னோட ஜாலியான மூட் ஸ்பாயில் ஆன கடுப்புல ஜேட் செம்ம கொலவெறியில இஹ்வா மேல பாயறான். நன்றி கெட்டவளே, உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு ஏன்கிட்டயே மோத துணிறியான்னு நக்கலா கத்துறான். ஆனா நம்ம இஹ்வா சும்மா விடுவாங்களா? அவனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் அசால்ட்டா தடுத்துக்கிட்டே உதட்டுல ஒரு கூலான சிரிப்போட அவனுக்கு தரமான பதிலடி கொடுக்கறாங்க கைஸ். இஹ்வாவோட மாஸ் டயலாக், உனக்கு ரிஃப்ளெக்ஸஸ் ரொம்ப கம்மின்னு எல்லாரும் பேசுவாங்க, இன்னைக்கு நேர்ல உன்னை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பேர் உனக்கு ரொம்ப பொருத்தமானதுதான்னு. இஹ்வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜேட் அவனோட உடம்புல ஏதோ சுருக்குன்னு குத்துனதை கவனிக்கிறான். ஆமாங்கைஸ், இஹ்வாவோட கத்தி அவனோட உடம்ப பதம் பார்த்து செம்ம டேமேஜ் கொடுத்துருச்சு. உடனே அவன் மூஞ்சியே அப்படியே மாறிடுச்சு. ஒரு வேட்டையாடுற மிருகம் மாதிரி கண்ணை வெறிச்சு பார்த்துக்கிட்டு, யார்டி நீ, நேம்லெஸ் கூட்டமா இல்ல வில்லன் அலையன்ஸான்னு கத்தி கேக்குறான். ஆனா நம்ம இஹ்வா அமைதியா கெத்தா நிக்கிறாங்க, எந்த பதிலும் சொல்லல. ஒரு நிமிஷம் யோசிச்ச ஜேட் மூஞ்சில திடீர்னு ஒரு கொடூரமான பைத்தியக்காரத்தனமான சிரிப்பு வருது காயி. ரொம்ப வெறித்தனமான குரல்ல, நீ எந்த இடத்துல இருந்து வந்தா எனக்கு என்னடி, இன்னைக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு தான் போட போறேன்னு கத்துறான். இதோட இந்த வெறித்தனமான எபிசோட் ஒண்ணு முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோயின் இஹ்வா எப்படி இந்த போலி ஹீரோ ஜேட வெச்சு செய்ய போறாங்க, அவனோட ஜேட் பிளேட எப்படி உடைக்க போறாங்கன்னு பாக்குறதுக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி உடனே வரும். சீக்கிரமே அடுத்த எபிசோட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.